வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குக்கரில் ரொம்ப சிம்பிளாகவே சாம்பார் சாதம் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடான பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்ப மணமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா புரிஞ்ச பிறகு 2 வரமிளகா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, 10 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சுருக்க ஒரு தக்காளி அதையும் சேர்த்துட்டு அது கூட சாம்பார் சாதத்துக்கு தேவையான அளவு கல்லுப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு சாம்பார் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா நான் கேரட்டு, பீன்ஸு, மஞ்சள் பூசணிக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இந்த மஞ்சள் பூசணிக்காய் கிடச்சா கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இது மாதிரி சாம்பார் சாதம் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கத்திரிக்காய், முருங்கைக்காய் அதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதி வரட்டும். நான் ஆல்ரெடி 1 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 கப் அளவுக்கு தோரம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தண்ணி பார்த்திங்கன்னா 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா சாம்பார் சாதம் கொஞ்சம் குறைவாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் 3 கப் அளவுக்கு. இப்போ நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம கழுவி வச்சுருக்க இந்த அரிசி, பருப்பு இது ரெண்டுமே நல்லா கழுவி சேர்த்துக்கலாம். நீங்கள் சிறுபருப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் சாதம். இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 5 விசில் விட்டுடுங்க. 5 விசில் வந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுடுங்க. இந்த கேஸ்லாம் நல்லா போகட்டும். இப்போ கேஸ்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், செய்கிறதுக்கும் சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைனா காரா பூந்தி வச்சு சர்வ் பண்ணுங்கள். இந்த காரா பூந்தி செம்ம காம்பினேஷன். இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.